ரொம்ப பெரிய ஹோட்டலா இருக்கே, அடிக்கடி வருவீங்களா? ம், அப்பப்போ வருவேன். தனியா தான் வருவேன். பிசினஸை பத்தி ஏதாவது நானே தனியா யோசிச்சுட்டு இருப்பேன். இனிமே தனியா வர மாட்டீங்க, ஏன்னா நானும் உங்க கூட வருவேன்ல. ஆமா ஆமா, நீயும் கூட வருவல்ல? யா. எனக்கு இதெல்லாம் கனவு மாதிரி இருக்குங்க. உங்க கூட இந்த மாதிரி எல்லாம், உங்களோட லவ்வரா இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வருவேன்னு நான் நினைச்சு கூட பார்த்தது இல்லைங்க. லைஃப்ல எல்லாமே அப்படிதானே நிர்மலா? நீங்க என்ன லவ் பண்றேன்னு தெரிஞ்சதும் ஒரு நிமிஷம் நான் இந்த உலகத்தையும் மறந்துட்டேன் தெரியுமா? அப்படியா? ஆமா, நான் உங்களை ஐ லவ் யூ சொன்னப்போ உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அருமையான சான்ஸ்னு. ஆனா அண்ணனை நினைச்சாதான் மனசு ரொம்ப சங்கடப்படுது. உங்க குடும்பத்தை அவர் விரோதமா தான் நினைக்கிறாரு. உங்க வீட்லயும் அப்படிதான். எனக்கு கவலையா இருக்குங்க. நீ சொல்றது எல்லாம் உண்மைதான் நிர்மலா. ஆனா இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு தெரியுமா? யாரு? நிர்மலா, நான் உன்னை எந்த அளவுக்கு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியாது. நான் மட்டும் இல்ல, என் குடும்பமே உன் மேல பாசமா இருக்கு. அது உனக்கு தெரியும்ல? தெரியும். ஆனா உன் அண்ணன் எல்லாத்தையும் கெடுத்துட்டான் நிர்மலா. ஆனா முதலாளி தானே எங்க அண்ணனை வெளியே அனுப்பிச்சாரு. நீ வேற எவ்வளவு வேதனைப்பட்ட தெரியுமா உன் அண்ணனை வெளியே அனுப்புறதுக்கு? ஆனா வேற வழியே இல்ல நிர்மலா. உன் அண்ணன் எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனமெல்லாம் பண்ணிருக்கான் தெரியுமா? 10 வருஷமா எங்க வீட்டுல மூத்த மக மாதிரி இருந்தான். எல்லா உரிமையிலும் எங்க அப்பா அவனுக்கு கொடுத்திருந்தாரு. ஆனா அவன் என்ன வேலை பண்ணா தெரியுமா? அப்பாவோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் கல்ஃப்ல இருந்தாரு. அவர் ஒய்ஃபோட உங்க அண்ணன் தொடர்பு வச்சிருந்தான். எவ்வளவு பெரிய துரோகம் இது! இதனாலதான் வேற வழி இல்லாம உங்க அண்ணனை எங்க அப்பா வெளியே அனுப்பிச்சாரு. இத்தனை நாளா நாங்க இதை வெளியே சொல்லல, உன்கிட்ட கூட சொல்லல. ஏன் தெரியுமா? போயிட்டு போட்டுமே, மாணிக்கத்தை அசிங்கப்படுத்த வேண்டாமே நினைச்சோம். ஆனா உன் அண்ணன் பண்ற அயோக்கியத்தனமெல்லாம் பண்ணிட்டு கடைசியில எங்க கூட மோதுறான். எங்களோட பிசினஸ் அழிக்கிறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் பண்றான். நல்லா யோசிச்சு பாரு நிர்மலா. இது எல்லாத்தையும் ஏன் என்கிட்ட சொல்றீங்க? உனக்கு உண்மை தெரியணும் நிர்மலா. ஏன்னா நீ என்ன லவ் பண்ற, நான் உன்னை லவ் பண்றேன். உன் அண்ணன் எவ்வளவு பெரிய ஃப்ராடு அயோக்கியன்னு நீ முதல்ல தெரிஞ்சுக்கணும். இல்லாட்டி பின்னாடி நம்ம ரிலேஷன்ஷிப்ல பிரச்சனை வந்துடக்கூடாதுல்ல. அதுக்கு தான். நமக்குள்ள பிரச்சனையா? வராது. எங்க அண்ணன் கிட்ட இருந்து கூட பிரச்சனை வரலாம், ஆனா நமக்குள்ள வராது. ரமேஷ், எங்க அண்ணன் மேல இருக்கிற வெறுப்புல என்ன ஒதுக்கிட மாட்டீங்களே? சச்ச, என்ன பேசுற நிர்மலா? ஒன்ன இனிமேல் அப்படி பேசாத நிர்மலா. என் மனசு ரொம்ப வருத்தப்படும். சாரி, இனிமே மறந்து கூட இப்படி எல்லாம் பேச மாட்டேன். ரமேஷ், ஒரு நிமிஷம் நான் போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். எதுக்கு? பளிச்சுன்னு தானே இருக்கு. இல்ல, கொஞ்சம் டல்லா ஃபீல் பண்றேன். ஒரே நிமிஷத்துல வந்துடுறேன். குமார், எங்கடா? நான் இந்த டேபிளாண்டா இருந்தேன். ரமேஷ், யாரா அது? உன் பர்சனாலிட்டி, இந்த அட்மாஸ்பியர் ரெண்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒரு சட ஃபிகரை கூப்பிட்டு வந்திருக்க. யார்? ஹவுஸ் கீப்பரா? காதலுக்கு கண்ணில்லைன்னு சொல்லுவாங்களே, அது இதான் போல இருக்கு. டேய், லவ்வும் இல்லை ஜவ்வும் இல்லடா, சும்மாடா. அப்படியா மேட்ரு? அப்ப ஜாமாய் சில சந்தர்ப்ப சூழ்நிலைகள், அவ்வளவுதான், கண்டுக்காத. ஓகே ஓகே, வாழ்த்துக்கள். அப்ப நான் கிளம்புறேன்டா. ஓகே, பாய். மாணிக்கம், சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சுப்பா. சரோ மாமா, எங்க வீட்டு சமையக்காரன் சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு நான் கேஸ் எடுத்து போச்சு. நீ நல்லா சமைச்சிருந்தம்மா. ஐயா, வீடு நல்லா இருக்குங்களா? வீடு பிரமாதமா இருக்கு. அமைதியான சூழ்நிலை, சுத்து வட்டாரத்துல நல்லவங்களும் இருக்காங்க. அப்ப எங்க வீட்டை சுத்தி புலி சிங்கம் கரடியா இருக்கு, என்ன அப்படி சொல்றீங்களே? அடடே, நீங்க இருக்கிறத நான் பார்க்கவே இல்லை. உங்களை போய் வேத்து மனுஷியா பாப்பேனா? வெங்கல தொண்டையை மறக்க முடியுமா? பாட்டி, சரோவுக்கு நீங்க இல்லாம போர் அடிக்கும். எனக்கு மட்டும் போர் அடிக்காதா? பொழுது எப்ப விடியுதுன்னு பாத்துக்கிட்டு ஒரு வந்து பாத்துட்டு போயிட மாட்டேன். சரோ,
நீ தனியா வந்துட்ட. தனியா இருக்கிறது ஒரு விதத்துல வசதினாலும் அதுல பல சிரமங்கள் இருக்கு. முன்ன விட பொறுப்பா ஜாக்கிரதையா இருக்கணும். சரி மாமா. அப்புறம் லீலா, வந்தோம் போனோன்னு உடனே கிளம்பிடாத. 2-3 நாள் சரோவோட இது. சரோவுக்கு இந்த இடம் பழகணும்ல, இருந்துட்டு போ. சரிங்க மாமா. அடுத்தது உனக்கும் ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும். என்ன சிதம்பரம்? எங்கப்பா, அடுத்த கல்யாணத்தை நான் ஆண்டவனை நம்பி தான் செய்யணும். ஏற்கனவே 2 பொண்ணுகளுக்கு கல்யாணம் பண்ணி மொழி பிதுங்கிடுச்சு. இந்த பாருப்பா, பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது பாரத்தை இறக்கி வைக்கிற மாதிரி. நீ என்னமோ ஏதேதோ பேசிட்டு இருக்க. சரி செல்வம், உன்னை எப்பயாவது தான் பார்க்க முடியுது. ஃப்ரீயா இருக்கும்போது கடப்பக்கம் வந்துட்டு போ. 4 பேரை பார்த்து பழகினாதானே உனக்கு நல்லா இருக்கும். சரியா சொன்னீங்க மாமா. புஸ்தகம் படிக்கிறது, பொம்பளைங்களை சண்டைக்கு இழுக்கிறது, இது 2 மட்டும் தான் ஒரு ஒழுங்கா செஞ்சுட்டு இருக்காரு. உங்க கடைக்கு வந்தாலாவது ஜெனரல் நாலேஜ் வருதான்னு பாப்போம். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? உங்க எல்லாரையும் ஒன்னா பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். நான் வரேன். வாங்க மாமா. என்னங்க சாப்பிடலாம்? இல்ல, எனக்கு பசிக்கல. வா. சரோ, மாணிக்க எங்க போறான்? அத்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போறாரு. அப்படியா? சரி, நான் போய் வீட்டுக்காரம்மாவை சாப்பிட கூட்டிட்டு வரேன். ஐயோ வேண்டாம், அவங்க என்ன சொல்லுவாங்களோ. யா? இல்ல பாட்டி, அவங்க ஒரு மாதிரி, நீங்க கூப்பிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்களோ. அதென்ன அப்படி சொல்ற? பெரியவங்களை பார்த்து ஒரு மாதிரி அது இதுன்னு சொல்லக்கூடாதுமா. அதுக்காக நம்ம கூப்பிடாம இருக்கலாமா? நான் கூட்டிட்டு வரணும் இல்லையா பாரு. அது அப்படி நான் கூப்பிட்டா வராம இருப்பாங்களா? இந்த கூட்டிட்டு வரேன். பாட்டி, ஏண்டா கண்ணுங்களா, இந்த வீட்டுக்காரம்மா எங்க இருக்காங்க? ஹை, ரெட்ட நாயின மாதிரி ஒரே மாதிரி பேசுறானுங்களே. சரி, நீங்க விளையாடுங்க, நான் போய் பாத்துக்கிறேன். எப்பா, அம்மா, அம்மா, முருகா, அம்மாடி, இத்தனை வயசுக்கு பிறகு இத்தனை படி ஏற வச்சிய. ஏமா, பார்வதி பரமேஸ்வரன் மாதிரி இவ்வளவோ பெரிய உயரத்தில் வந்து இருக்கிறீங்களே, இத்தனை படி ஏறி இறங்குறது உங்களுக்கு சிரமமா தெரியல? நீங்க வத்தல போடுங்க, இல்லன்னு சொன்னா என்ன பண்றதா உத்தேசம்? ஆத்தாடி, இவ பெரிய பயங்கரமானவளா இருப்பா போல் இருக்க. சரோ, நீ சொன்னது சரிதாண்டி. நம்ம கிட்ட நடக்கும். ஏதோ சொல்ல வந்த மாதிரி இருந்தது, சும்மாவே நிக்கிறேன். நான் என்ன மூஞ்சி பாத்துக்கிட்டு சும்மா நிக்கவா? எனக்கு வேற வேலையே கிடையாதா? அது ஒண்ணும் இல்ல, உங்க வீட்டுல நாங்க பால் காய்ச்ச வந்திருக்கோம்ல, ஒரு வேளை சாப்பிடறதுக்காக கூப்பிட வந்தேன். பாலை காய்ச்சினா பால் தான் குடிப்பாங்க, சோறு மதிம்பாங்க. அப்புறம் எங்க வீட்டுல ஆக்கின சோறெல்லாம் எங்க போய் கொட்டுறது? அது மட்டும் இல்ல, குடுத்தனக்காரங்க கிட்ட நான் கொஞ்சம் அளவோட தான் வச்சுப்பேன். இல்லைன்னா வாடகை கொடுக்கறதுலயும் மத்த விஷயங்கள்லயும் தலையில மிளகா அரைச்சிட்டு போயிடுவாங்க. அது சரிதான், நீங்க சொல்றது சரிதான். இருந்தாலும் குடுத்தன இருக்கிறவங்கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படி பழகுறதா நல்லது. நமக்கோ வயசாகி போச்சு பாருங்க. நாளைக்கே ஒரு நல்லது போல கெட்டதாயி ஒரு பக்கம் இப்படி எடுத்துக்கிட்டு படுத்துக்கிட்டோம்னா ஒரு டம்ளர் தண்ணி மொண்டு கொடுக்க கூட யாராவது ஒருத்தர் வேணும் பாருங்க. அதுக்கு சொல்ல வந்தேன். இந்தா. என்னது இந்தாவா?
என்ன விவசாயோட பேசி பழக்கம் இல்லையா? நாங்க விவசாயோட தான் பேசுறோம். ஆமா, பெருசுகளுக்கு தான் ஏதாவது வரும், சின்ன சிறுசுகளுக்கு எதுவும் வராதோ? இந்த காலத்துல வீட்டை விட்டு வெளியே போனா திரும்பி வந்தாதான் நிச்சயம். ஆமா, நான் படுத்துட்டேன்னா எந்த மூதேவி கையால நான் தண்ணி வாங்கி குடிக்கணும்னு நினைக்க போறேன். அது சரி. அம்மா, எப்பவுமே வாயை திறந்தா இப்படித்தான் அருள்வாக்கு சொல்றதா? வாங்கியாச்சுல்ல? வாங்கிட்டேன். வர்றேம்மா. என்ன ஐயா, நீங்க எதுவும் வாய் திறந்து பேச மாட்டீங்களா? எப்பவும் இப்படித்தானா? அது சரி. அம்மா உங்களுக்கும் சேர்த்து பேசும்போது நீங்க எங்க பேச போறீங்க? போடுங்க. வத்தல் போடுறத பாத்திருக்கேன், ஒரு வத்தல் போடுறத நான் இப்பதான் பாக்குறேன். மாணிக்கா, வந்துட்டியாப்பா? வந்துட்டியா? என்னம்மா தனியா வந்து இப்படி படுத்துட்டு இருக்கீங்க? பார்க்க ரொம்ப கஷ்டமா இருக்குமா? மனசு வெறுமையா இருந்துச்சுடா மாணிக்கம். உன்னை அங்கே விட்டுட்டு வந்துட்டேன். வீட்லயும் யாருமே இல்லையா? உலகத்துல தனியா யாருமே இல்லாத அனாதையா மாறிட்டோமோன்னு மனசுல ஒரு நினைப்பு. அம்மா, ஏம்மா இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க? உங்களுக்காக சாப்பாடு எடுத்துட்டு வந்திருக்கேன், சாப்பிடுங்கம்மா. இனிமே இப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏதோ மனசுல ஒரு சங்கடம். ஆனா மாணிக்கம், நீ என்னை எப்பவுமே அப்படியே விட்டுட மாட்டேடா, விட்டுட மாட்டேன். அதனாலதான் நான் சங்கடப்பட்டது. எப்படியோ உன் மனசு உணர்ந்து உடனே கிளம்பி வந்துட்டேன். எப்படிமா நான் உங்களை விட்டு விலக முடியும்? நான் எங்க இருந்தாலும் என் மனசு மட்டும் இங்க உங்ககிட்ட தான் இருக்கும். தெரியும்ப்பா, என் மனசு வாடினதுமே நீ வந்து நின்னுட்டியே. சாப்பிடுங்கம்மா. நீங்க இப்படி கண் கலங்குறது தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆமா மாணிக்கம், நான் இப்படி கலங்குறது தப்புன்னு எனக்கு தெரியுது. ஆனா என் மனசு கேட்கலையே, என்னையும் மீறி அது சங்கடப்படுது. அம்மா, இப்ப அப்படி என்னமா நடந்துச்சு? நீங்க சொன்ன மாதிரி தானே நான் நடந்துக்கிட்டேன். அப்படி இல்லடா மாணிக்கம், நான் முழுசா 3 பிள்ளைங்களை பெத்திருந்தாலும் நான் பட்ட கஷ்டங்களை முழுசா புரிஞ்சுக்கிட்டு என் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறவ நீதானே. அதான் உன்னால அங்க இருக்க முடியாம என்ன பார்க்கணும்னு கிளம்பி வந்துட்டேன். செல்வம் உன்ன மாதிரி இல்லடா. அவனுக்கு என்னோட சங்கடத்தை பத்தி எல்லாம் பெருசா எந்த கவலையும் இல்லை. சாப்பிடுங்கம்மா, சாப்பிட்டுட்டே பேசலாம். மாணிக்கம், செல்வத்தையும் நிர்மலாவை கூட என்னால பிரிஞ்சிருக்க முடியண்டா. ஆனா ஒண்ணு பிரிஞ்சிருக்கிறதாண்டா கஷ்டம்னு நினைக்கிறேன். பரவாயில்லப்பா, எதுவுமே ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், போக போக பழகிடும்.
மகன் பரிமாறி அம்மா சாப்பிடறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும்டா. சரி, நீ கிளம்பு மாணிக்கம். இல்லம்மா, பரவாயில்ல. இல்லப்பா, அங்க எல்லாரும் இருக்காங்க, நீ போப்பா, போ. இல்லம்மா, கொஞ்ச நேரம் இருந்துட்டு